சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை மாலையில் மேலும் 440 ரூபாய் அதிகரித்து 92,640 ரூபாய் என்ற புதிய உச்சம் எட்டியது. 1 கிராம் வெள்ளியின் விலையும் மேலும் 2 ரூபாய் உயர்ந்து 197 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டிருப்பதால் நகை வாங்குவோர் கலக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிப்பு. புதுமைகள் அடங்கிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான ஆய்வுக்காக ஜோயல் மோகீர், பிலிப்போ ஆகியோன், பீட்டர் ஹோவிடுக்கு அங்கீகாரம். மதுரை, நீலகிரி, சேலம் உட்பட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி, திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னை புறநகர் பகுதியிலான பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் மழை. வெப்பம் தணிந்ததால் குளிர்ச்சியான சூழல். நாளை தொடங்கி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரை சட்டமன்ற கூட்டத்தொடர். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு நாளை இரங்கல் தீர்மானம் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆணை. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு மேற்பார்வையிட உச்சநீதிமன்றம் உத்தரவு. கரூர் விவகாரத்தில் தங்களுக்கு தெரியாமலேயே தங்கள் பெயரில் மனு தாக்கல் என்று இருவர் காணொலியில் முறையீடு. முழுமையாக ஆய்வு செய்து தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதி. வேலைக்காக என கூறி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிவிட்டார்கள் என்று மனைவியை இழந்த செல்வராஜ் புகார். சிபிஐ விசாரணை கோரக்கூடிய மனு என்று தெரியாமல் கையெழுத்து போட்டுவிட்டதாகவும் விளக்கம். அருணா ஜெகதீசனின் ஒரு நபர் ஆணைய விசாரணை தொடரும் என்று வழக்கறிஞர் வில்சன் விளக்கம். சிபிஐ விசாரணை என்பது இடைக்கால உத்தரவுதான் என்றும் மோசடியாக தீர்ப்பு பெற்றிருந்தால் அது ரத்தாகிவிடும் என்றும் பேட்டி. தாவேகாவின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாக தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேட்டி. உண்மை வெளிவரும் என்று அன்புமணி, வானதி சீனிவாசன் வரவேற்பு. கரூர் பெருந்துயரை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதற்கு அதிமுக வரவேற்பு. நியாயமான, பாரபட்சமற்ற விசாரணை என்பது மக்களின் உரிமை என்றும் எக்ஸ் பதிவு. கேப்டன் விஜயகாந்தின் புலன் விசாரணை படம் கூட சிபிஐயின் புலன் விசாரணையை விட சுவாரஸ்யமாக இருக்கும். சிபிஐ அதிகாரிகளுக்கு 2-3 மூளையா என்றும் விஜய் பரப்புரை நெரிசல் வழக்கின் உத்தரவு பற்றி சீமான் கேள்வி. புலன் விசாரணை, அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லா இருக்கும். இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு. அப்படி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். விஜய் பரப்புரை நெரிசல் வழக்கில் போலியாக மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். கோவில்களில் 43 கோடி ரூபாயில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேனி மாவட்டத்தில் 70 கோடி ரூபாயில் உருவாக்கப்படக்கூடிய மெகா உணவு பூங்காவையும் திறந்து வைத்தார். மெகா உணவு பூங்காக்களை உருவாக்கியுள்ளது. அதன்படி தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையை கைவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு. மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஸ்ரீசன் நிறுவனத்தின் மருந்து தயாரிப்பு உரிமம் முழுமையாக ரத்து. இருமல் மருந்தால் குழந்தைகள் இறந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. 20 இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவித்தது ஹமாஸ் ஆயுத குழு. குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீர். இரண்டாவது டெஸ்டில் ஃபாலோ ஆன் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 390 ரன்களுக்கு ஆல் அவுட். இந்தியாவுக்கு 121 ரன்கள் இலக்காக நிர்ணயிப்பு.
சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை மாலையில் மேலும் 440 ரூபாய் அதிகரித்து 92,640 ரூபாய் என்ற புதிய உச்சம் எட்டியது. 1 கிராம் வெள்ளியின் விலையும் மேலும் 2 ரூபாய் உயர்ந்து 197 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டிருப்பதால் நகை வாங்குவோர் கலக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிப்பு. புதுமைகள் அடங்கிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான ஆய்வுக்காக ஜோயல் மோகீர், பிலிப்போ ஆகியோன், பீட்டர் ஹோவிடுக்கு அங்கீகாரம். மதுரை, நீலகிரி, சேலம் உட்பட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி, திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னை புறநகர் பகுதியிலான பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் மழை. வெப்பம் தணிந்ததால் குளிர்ச்சியான சூழல். நாளை தொடங்கி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரை சட்டமன்ற கூட்டத்தொடர். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு நாளை இரங்கல் தீர்மானம் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆணை. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு மேற்பார்வையிட உச்சநீதிமன்றம் உத்தரவு. கரூர் விவகாரத்தில் தங்களுக்கு தெரியாமலேயே தங்கள் பெயரில் மனு தாக்கல் என்று இருவர் காணொலியில் முறையீடு. முழுமையாக ஆய்வு செய்து தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதி. வேலைக்காக என கூறி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிவிட்டார்கள் என்று மனைவியை இழந்த செல்வராஜ் புகார். சிபிஐ விசாரணை கோரக்கூடிய மனு என்று தெரியாமல் கையெழுத்து போட்டுவிட்டதாகவும் விளக்கம். அருணா ஜெகதீசனின் ஒரு நபர் ஆணைய விசாரணை தொடரும் என்று வழக்கறிஞர் வில்சன் விளக்கம். சிபிஐ விசாரணை என்பது இடைக்கால உத்தரவுதான் என்றும் மோசடியாக தீர்ப்பு பெற்றிருந்தால் அது ரத்தாகிவிடும் என்றும் பேட்டி. தாவேக்காவின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாக தாவேக்க நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேட்டி. உண்மை வெளிவரும் என்று அன்புமணி, வானதி சீனிவாசன் வரவேற்பு. கரூர் பெருந்துயரை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதற்கு அதிமுக வரவேற்பு. நியாயமான, பாரபட்சமற்ற விசாரணை என்பது மக்களின் உரிமை என்றும் எக்ஸ் பதிவு. கேப்டன் விஜயகாந்தின் புலன் விசாரணை படம் கூட சிபிஐயின் புலன் விசாரணையை விட சுவாரஸ்யமாக இருக்கும். சிபிஐ அதிகாரிகளுக்கு 2-3 மூளையா என்றும் விஜய் பரப்புரை நெரிசல் வழக்கின் உத்தரவு பற்றி சீமான் கேள்வி. புலன் விசாரணை, அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லா இருக்கும். இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு, அப்படி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். விஜய் பரப்புரை நெரிசல் வழக்கில் போலியாக மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். கோவில்களில் 43 கோடி ரூபாயில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தேனி மாவட்டத்தில் 70 கோடி ரூபாயில் உருவாக்கப்படக்கூடிய மெகா உணவு பூங்காவையும் திறந்து வைத்தார். மெகா உணவு பூங்காக்களை உருவாக்கியுள்ளது. அதன்படி தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையை கைவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு. மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஸ்ரீசன் நிறுவனத்தின் மருந்து தயாரிப்பு உரிமம் முழுமையாக ரத்து. இருமல் மருந்தால் குழந்தைகள் இறந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. 20 இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவித்தது ஹமாஸ் ஆயுத குழு. குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீர். இரண்டாவது டெஸ்டில் ஃபாலோ ஆன் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 390 ரன்களுக்கு ஆல் அவுட். இந்தியாவுக்கு 121 ரன்கள் இலக்காக நிர்ணயிப்பு.